ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா STFல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எம்டி பைக் வந்து லாங் டிரைவுக்கு வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னோட ஒப்பீனியனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து எம்டி பற்றி எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா நம்மளோட லென்த் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து ட்ராவல் வீடியோஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்டி பைக் லாங் டிரைவுக்குன்னு எடுத்துட்டிங்கனாவே ஒரு பைக்கின் டெட்டாவே வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எம்டி பைக்கை பொறுத்தளவுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100ல வந்து நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. 100 to 120 அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது வந்து வாபல் மினிமமா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வாபல் கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப ஓவராலா ரொம்ப வாபல்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு அளவுக்கு வாபல் தான் இருக்கு. அதாவது நீங்க என்னை மாதிரி ஸ்லிம்மா இருக்கிற பர்சன் ஓட்டும் போது கொஞ்சம் வாபல் இருக்கும். நல்ல வெயிட்டான பர்சன்ஸ் நீங்க வந்து உட்காந்து ஓட்டும் போது வந்து அந்த அளவுக்கு வாபல் வந்து உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இதோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டூர் போறீங்கன்னா வந்து மைலேஜ்க்கு வந்து தான் பைக் வந்து ஒருத்து. நம்ம NRF கூட வந்து பாத்தீங்கன்னா யுமிகோவை வந்து வீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா R15 வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் யுமிகோ எடுப்பாரு. ஏன்னா கொஞ்சம் ஃபினான்ஸ்ல டைட்டா இருக்கிறங்காட்டி. அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பைக் வந்து நீங்க எடுத்துக்கிட்டாவே வந்து 40க்கு மேலதான் வந்து மைலேஜ் கொடுக்கும். லோக்கல்ல நீங்க ஓட்டும் போதே வந்து 40க்கு மேலதான் வந்து மைலேஜ் கொடுக்குது. இப்போ வந்து நார்மலா இப்போ எனக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு தெரியல. மறுபடியும் பைக் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 month பக்கம் ஆக போகுது யூஸ் பண்ணி. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மைலேஜ் லாக் போடலாம். இப்போ வந்து இது மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்க லாங் போகும்போது 40 to 45 மேலதான் கிடைக்கும். நான் சொல்றதே கம்மியா கூட இருக்கலாம், ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். ஓகேங்களா? STF நம்ம எம்டி பைக்கை பொறுத்த அளவுக்கு நேக்கடு பைக் அப்படிங்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க நார்மலாவே டிரைவ் பண்ணும்போது ஹேண்டில் பிடிச்சி நீங்க டிரைவ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஓவராலா அந்த அளவுக்கு ரொம்ப பெயின் எல்லாம் இல்லை. பெயினே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே மோர் தென் உங்களுக்கு பெயினா ஃபீல் பண்ணாலும் நிறைய பேர் எம்டி யூஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு பெயினா கூட இருக்காது. அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாவே வந்து இது என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து பில்லியன் தான். இப்போ நீங்க வந்து 2 பேரும் வந்து டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சோலோ டிராவலிங் ஒர்த்ஃபுல்னே நான் சொல்லுவேன். நீங்க 2 பேர் டிராவல் பண்றீங்க அப்படிங்கும்போது வந்து பிளேன் ரைட் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால், பட் டிரைவ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாவே இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ரொம்ப இடிக்கும். ஓகேங்களா? பிளேன் உட்கார்ந்தா இப்போ நீங்க சோலோ டிராவல் உட்காரும் போது இந்த இடத்துல நீங்க உட்காந்து டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்படியே நீங்க பின்னாடி உட்காந்து கூட நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். இங்க உட்காந்து நீங்க டிராவல் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் சோலோ டிராவலிங்க்கு. அதே மாதிரி சீட்டோட மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாவே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பேக் பெயின் எல்லாம் இருக்காது. அப்புறம் எம்டி பைக்கை பொறுத்த அளவுக்கு நீங்க 100க்கு மேல போகும்போது விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எதிர்காத்து. ஏன்னா நம்ம அவ்வளவு ஃபாஸ்ட்ல போகும்போது பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்குல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப ஓப்பனா இருக்கங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் ஓவராலா ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சோலோ டிராவல் பண்ணும்போதே ஒரு பிரச்சனை இருக்கும், லக்கேஜ் தாங்க. நம்ம லக்கேஜ் எடுத்துக்கிட்டாவே வந்து இப்போ 4 நாள் 5 நாளுக்கு மேல போகும்போது பெரிய லக்கேஜ் நம்ம எட்டு போற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து இங்க வந்து நமக்கு இங்க ஓப்பனா கொடுத்துக்கிறங்காட்டி வந்து அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்றாங்க, நிறைய கேரியல் வந்துருச்சு அப்டேட்டா. அதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா கேரியல் நீங்க அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா வந்து நைட் ரைட் பண்றீங்கன்னா வந்து நைட் ரைடு எம்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா வந்து சின்னதா நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். என்னன்னா வந்து இதோட LED லைட் அப்படிங்கிறது வந்து பவர் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து ஃபாக் லைட்டோ இல்ல அசாடு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஏன்னா நைட் ரைடை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பவரா கம்மியா இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, நைட்ல நம்ம 2-3 வீடியோ போட்டிருப்போம். அதுல நீங்க பார்க்கும்போதே தெரியும் லைட்டோட பவர்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்குன்னே சொல்லலாம். லாங் ரைட் பண்ணும்போது பிரேக் வந்து ரொம்ப ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். பிரேக்கை பொறுத்த அளவுக்கு 2 பக்கம் ABS கொடுத்துருக்காங்க. ABS கொடுத்தாலுமே வந்து நீங்க பேக் பிரேக் வந்து நீங்க பிரேக் கொடுக்கும்போது வீல் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்கிங் எல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பிரேக் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் முன்னாடி நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்பேன் வந்து விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும்.
மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து என்னோட ஒப்பீனியன்ல இருந்து கொஞ்சம் தான், எனக்கு பைக்ஸ் பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுங்க. இப்பதான் வந்து நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பைக்ஸை பத்தி தெரியாமையே வந்து பைக் எடுத்திருக்கேங்க. இப்பதான் பைக்கை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய தெரியுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்கெட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நான் கொஞ்சம் நல்ல பையன் ஆயிட்டுங்க. அது உங்களுக்கு இன்னொரு வீடியோலயே நான் சொல்றேன், மோட்டோலாக்ல சொல்றேன். அப்பனாதான் நல்லா சொல்ல வரும். அப்போ கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஊட்டி போகணும்னு சொல்லிட்டு ஆசையா தான் இருக்கு. ஊட்டி போலாங்க கண்டிப்பா. இப்ப போக முடியாது, நெக்ஸ்ட் மந்த்ல போலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்களான்னு தெரியல. மறுபடியும் பிளான் போட்டானுங்க, பேசினானுங்க ஊட்டி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லாக் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கேன். அது நம்ம உட்காந்து நாளைக்கோ நாளானிக்கோ தான் அந்த லாக் எடுக்கணுங்க. வருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்ம கேட்போம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா நம்மளோட லென்த் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பனா தான் வந்து ரெகுலரா என்னால வீடியோஸ் பண்ண முடியும். லவ் யூ ஸோ மச்ங்க.